வெல்கம் பேக் டு மை சேனல். இனி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு நம்ம சேனலில். ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். அதுவும் இல்லாமல் நான் ஊரில் இருக்கிறதுனால என்னோடய பழைய ஐடி, அதாவது இருங்க உங்களுக்கு புரியாது காட்டுற இருங்க. என்னென்னா இந்த ஐடி இருக்குது இல்லையா, இந்த ஐடி அதாவது இந்த ஐடியோட ஃபோன் ஊரில் இருக்குது. நான் வேறு ஊருக்கு வந்துட்டேன். ஸோ அதனால இந்த ஐடியில் தான் விளையாடிங்கிறேன் கைஸ். ஒரு அர்ஜென்ட்டாக வந்துட்டேன் ஊருக்கு. ஸோ அதனால இந்த ஐடியில் தான் விளையாடிங்கிறேன். சரி ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னடா ஹேங் ஆகுது? இல்லை, ஓகே கைஸ். நானும் கமெண்ட்ரி கொடுத்து ரொம்ப நாள் தான் கைஸ் ஆயிடுச்சு. பட் கவலைப்படாதீங்க, இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நிறைய வரப்போகுது. நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ் அது நிறைய வரப்போகுது கீஸ். ஆனால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஓகே ப்ரோ. ஐயோ நான் கூட்டமாக வரீங்களாடா? ஐயோ ஆஸ்கார் கேரக்டரா? ஏச்சா டேய் ஜல்தி முடிச்சு விடுங்கடா. முடிச்சு விடுங்கடாப்பா. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான்டா. ஐயோ அப்பா கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான் கீஸ். போச்சின்னா இந்த கன்று எடுத்துப்போம், அதுமா மஷ்ரூமாக எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த்து வேணும் கீஸ். ஓகே கைஸ், அதுக்கம்மா நிறைய பேருக்கு சம்மர் ஹாலிடேஸும் விட்டாங்க. எங்களுக்கு இன்னும் விடலை கைஸ். மேலே விடுவாங்க. அப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஐயோ பாரு, நான் வேறு கையில் வச்சிட்ருக்கேனே. மிஸ் ஆகிட்டாண்டா டே, எஸ்கேப் ஆகிட்டாண்டா டே. ஐயோ தேவையில்லாமல் இங்கே ஒரு குளோவால் போட்டேன். டே அதுக்குள்ளே போடுறா. மாப்பிள்ள சிங்கம் கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட் டைம் எங்கடாகிறான்? அவள் தான். நான் என்ன இந்த கண்ணில் போய் வச்சுருந்தேன்னு எனக்கே தெரியல கைஸ். நம்ம டீம்மேட்டே நல்லா ஆடிங்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ண முடியுது? எனக்கும் ஃப்ரீ ஃபயரை விட்டு வேறுனா வீடியோ போடலான்னு பார்த்துட்ருக்கேன் கைஸ். ஃப்ரீ ஃபயரே போட்டால் எனக்கும் போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்கும்னு தெரியுது. ஓகே, ஈஸியாக இவனுங்களே முடிச்சிடுவானுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓ மை காட், ஏஸ் வச்சிங்களா? அடடே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வரணும், அவன் இங்கே தான் வரணுமே. ஓ அபிகர் தான் போயிட்டானுங்களா? நம்ம தாங்க இங்கே தனியாகவே. எங்கே கை சிறுவானுங்க இவனுங்க? நீ எங்கடா இருக்கிறீங்க? ஸ்ட்ரைட் ஆகிறானுங்க கைஸ். ஐயோ ஹீல் பண்ணிட போகிறான்டா. ஓகே ஹெச்சாட்டா ப்ரோ, வேறு லெவல் ஹெச்சாட்டி. எவ்வளோ ஹீல்பா? 2 கிலோ. ஓகே கைஸ், நான் இந்த வாட்டி ஷார்ட் கன் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ ஷார்ட் கன்னில் நல்லா ஆடிங்களான்னு கேட்டிங்கன்னா, First Doom.
கைஸ் நம்ம வேறு லெவலாக புயா வச்சுருக்கோம். அடடா இப்போ தான் கைஸ் கோல்டு 2. எதுக்கு கோல்டு 2னா நம்ம ஐடி அங்கேயே இருக்குது. அதாவது அந்த ஃபோன் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது. தெரியாமல் விட்டு வந்துட்டேன். எப்படியோட ஆடி லக்ஷி வேறு லெவலாக ஆடி இருக்காருங்க. இப்போ கோல்டு 2 நேராக போகிறாரு. போயிட்டார் அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம சேனலில் வீடியோஸ் வேறு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் தரமான வீடியோஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிங்கிறேன். இருங்க நிமிஷம். அட என்னடா இது ஃபோனு இவ்வளோ ஹேங் ஆகுதுடா டே. ஆனர் ஸ்கோரு 100 தான் இருக்கும் கன்ஃபார்மாக. அப்பயே ஒன்று விளாட்னேன் கைஸ். அது கஷ்டம் மேட்ச்சு. ரெக்கார்டு ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 8 கிலோ இது தான் கைஸ். இதுதான் மேட்ச்சு. இதாங்க கைஸ், இருங்க காட்டுறேன். வேறு லெவல் மேட்ச்சு. அது வந்து என்னன்னா அவ்வளோ ஏசு அவ்வளோ நல்லா ஆடினேன். நம்ம டீம்மேட்டும் நல்லா ஆடணும் இல்லையா. அவனுங்க ஆடினானுங்களா? ஆடவே இல்லை கீஷ். இவனுங்க என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கீஷ். பட் இது தோற்றுட்டோம் நாங்கள். பட் இது வந்து 3 மேட்ச் கிட்ட போயிடுச்சு கீஷ். 3 மேட்ச் போயிடுச்சு இது. ஆனால் நல்ல மேட்ச் கீஷ் இது. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையும் வச்சிருவேன். நம்மலாம் யார் சொல்லுங்கள்? ஜிடி நம்மலாம். இங்கே ஒருத்த வருவான், இவனையும் போட்டு தள்ளிடுவேன். பட் வந்து இது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் கீஷ். அடிக்கிறதுக்கே ஆகாது. பட்டு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். யூனியன் நாக் டவுன் பண்ணிடுவேன். பட் இது வந்து ஏஸ் அடிப்பானா எனக்கே தெரியாது. எனக்கே தெரியலையே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல கீஸ். பட் ஜோன் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஓடுவேன். பட் வந்து ஏஸ் அடிக்க முடியாது கீஸ். இவன் அஷ்டம் இருப்பான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதுமா இவனையும் அடிப்பேன். இவன் நாக் டவுன் ஆயிடுவான். ஸோ இதோ ஒரு நல்ல மேட்ச் தான். செகண்டாக இது ஒன்று. ஐயோ மை காட், இது நான் இல்லை கீஸ். நான் அவுட் ஆகிட்டேன். இதுவும் நான் வந்து அவுட் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன்னு தெரில எனக்கு. இல்லைங்க, நான் அடிச்சுட்டு இருப்பேன் நான். எல்ஜிடி ஸ்டார் இதில் தானே ஆடுது. இப்போது ஒருத்தன் வருவான். இவனையும் நான் வச்சிருவேன். அதுக்கப்புறமா அவனையும் வச்சுருவேன். பாருங்க டேமேஜ் ஒவ்வொரு இடியும் இடி மாதிரி இருக்கும். அவ்வளோ டேமேஜ் குத்துனா அவன் வந்து என்ன பண்ணுவான், ஈஸியாக வச்சுருவான். பாருங்கள் எப்படி வச்சாட்டி. என்ன பண்ணுறது, இது ஏஸ் அடிப்பேன்னு எனக்கு தோணுது. இது ஏஸ் அடிப்பானு எனக்கே தெரில. அவள் தான் இங்கே ஒருத்த வச்சுருவான். அவள் தான். அதுக்கப்புறமா இது வந்து ஏஸ் அடிப்பானான்னு எனக்கே தெரில. என்னை ஹெட்ஷாட் வச்சுருவானுங்க. என்ன பண்ணுறது, அவள் தான் முடிச்சு விட்டானுங்க. சரினுங்க, வெளியே போயிடுவோம். இது இன்னொரு மேட்ச். இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் வந்து சரியாகவே விளையாட மாட்டாங்க. அதுமா ஓகே. அவன் அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் ஓசிபி வச்சுருவான். அவள் தான். அதுக்கு அவள் தான். எல்லாம் நம்ம டீம் டேமேஜ் பொறுத்த வரைக்கும். பட் எல்லாமே அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது கைஸ். இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா ரூம் மேட்ச்சு. இப்போ நான் வந்து ஊரில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து ரூம் மேட்ச்சு அப்படி வந்து விளாடுவேன். பாருங்கள் கஸ்டம் மேட்ச் வந்து இது ரெக்கார்டே ஆகலை. அது வந்து 1v3 கைஸ். என்னாமா ஆடினானுங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுன்னா அவ்வளோ இல்லை. அவனுங்க சரியாகவே ஆடல. பட் நம்ம செஞ்சு விட்டோம். அதெல்லாம் ஒரு கில்லா. இருங்க இன்னொன்று காட்டுறேன். இது இல்லைங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டு ஆடினோம். 8 கிலோ வச்சுருப்பேன் அதில். ஆனால் அது எங்கன்னே தெரில. இதுன்னு தான் கேஸ் நினைக்கிறேன். 3rd புயா. இது ரூம் மேட்ச்சே கிடையாது. பட் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வேறு லெவலாக ஆடிருப்போம்.
என் ஃப்ரெண்டு தான். பட் அவன் நல்லா வேறு லெவலாக ஆடினான் கைஸ். ஆனால் அவன் மறக்கவே முடியாதது. இருங்க நான் காமி. ஸோ கைஸ் இதுதான் இது. நம்ம நண்பர் வந்து வேறு லெவலில் ஆடினார். நம்ம இங்கே கீழே இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக மொத்தம் 7 பேர் இதில் வந்தானுங்க. ரொம்பவே ரிஸ்க் ஆகிடுச்சு அடிக்கிறதுக்கு, அதாவது சுடுறதுக்கு. பட் கஷ்டப்பட்டு பட் அது ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டேன் பார்த்தீங்களா. என்ன அடிக்கணும் அதுலையாச்சு. ஓகே கைஸ், இன்னும் விஷயம் சொல்ல வந்துட்டேன் இருங்க. ஸோ கைஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா லக்ஷய் சேனல் 86 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்பவே நன்றி. அதுக்கு எல்லாருமே யார் காரணம்? யார் எல்லாமே நீங்கள் தான் கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான். ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 100 வந்து ரீச் பண்ண முடியும். பட் உங்களால் தான் கைஸ் முடியுமே. கொஞ்சம் எப்படியாச்சும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். யூ கேன் டூ இட். ஸோ என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நீங்கள் தான் எப்படியாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேம் போடுறதுன்னு வந்து எனக்கு தெரில. நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம சேனலில். ஓகே கைஸ், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு உங்கள் எல்ஜிடி இப்போ போகிறேன். பை கைஸ்.